ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை அன்சர் ஃபிதர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபென்டாஸ்டிக் ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் கட்டிங் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ளவுஸு. இதுக்கு வந்து நம்ம வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் 2 வீடியோவும் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டிங் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பேக் அளந்துக்கிறேன். ப்ளவுஸுடைய பேக்கில் வந்து 22.5 வந்தது. 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 22க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸுடைய ஹைட்டு பார்த்துக்கலாம். ப்ளவுஸுடைய ஹைட்டு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே வந்து சீம் அலைவன்ஸ் கைடு அளவு நான் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இடுப்பு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். டாட்டுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்கை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் நெக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் பிடிச்சி பொறுமையாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கும் ஷோல்டருக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்குடைய டெப்த்து வந்து மேலே 2.5 இன்ச்சு கொடுக்குறேன். கீழே வந்து 3 இன்ச்சு கொடுக்குறேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மேலேருந்து கீழே நெக்கு ட்ரா பண்ணும்போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வந்து வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். ஷோல்டரு கைடளவு அந்த பக்கம் இந்த பக்கம் கைடளவு விட்டுட்டு ஒரு லைன் ஒன்று போடுறேன். சைடு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். லைன் ஒன்று போட்டு பேக்கில் 22.5 வந்து ப்ளவுஸில் இருந்தது. 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 22. அந்த 22ல் பாதி 11. 11க்கு ஒரு மார்க்கு, 1.5 இன்ச்சு மார்ஜின். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆமோலுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஆமோல் ஸ்கேலில் 2 கோடும் ஒன்றா சேர்கிற மாதிரி லைன் ஒன்று போடுறேன். பாருங்கள், அந்த ஆமோல் வரத்த இடத்துல 1.25 இன்ச்சு இருந்தால் போதும். டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸுடைய பேக்கு சென்டர்லேருந்து 1 இன்ச்சு தள்ளிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு குட்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து மடிக்கிற அளவு. ஆரி ப்ளவுஸுக்கு நான் வந்து ஃபால்சன் தான் பண்ண போகிறேன். ஒரு பழக்கத்தில் 1.5 இன்ச்சு மார்ஜின் போட்டிருக்கேன் கீழே மடிக்கிறதுக்கு. அதை கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது நம்ம வந்து ஃபால்சன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே அந்த யோக் பட்டி பீஸு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி எல்லா இடமும் சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்க எடுத்துடலாம். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அந்த பட்டி பீஸ் சென்டரில் 1 இன்ச்சுக்கு டவுன் பண்ணி ஷேப் கொடுத்தா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஃப்ரண்ட் அடையாளம். இப்போ வந்து நம்ம பேக்கு வச்சு ஃப்ரண்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு நெக்கை ஒட்டினா மாதிரி நம்ம மார்க் பண்ணோம்னா போதும். இந்த ப்ளவுஸுடைய ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஆரி ப்ளவுஸு தைக்கிறது எப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்குறீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. ஸோ அவங்களுக்காக பிரத்யேகமாக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே நம்ம பேக் போட்டு நம்ம வந்து நெக்கு பக்கத்துலேயும் ஆமோல் பக்கத்துலேயும் அதே ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போடலாம். ஃப்ரண்ட்டு பக்கத்துலேருந்து கரெக்டாக பிடிச்சி ஒரு லைன் ஒன்று போடுறேன்.
இதுதான் வந்து மெயின் டாட்டுடைய அளவு மார்க்கு. ஷோல்டர்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு டாட் முடிகிற அளவுக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதே மாதிரி பிடிச்சி கீழே ஒரு மார்க்கு. சைடு வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு தையல் எங்கே வருதோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். ஏன்னா ஆமோல் இடத்துல டாட் வரும் இல்லையா, ஸோ அதனால் நான் 1/2 இன்ச்சு விடுறேன். இதில் வந்து சைடில் வந்து கரெக்டாக ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டாட்ஸையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துடலாம். ஸ்கேலில் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து போடக்கூடாது, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஷேப்பு கொடுத்துப்பேன். இது பாருங்கள், சைடில் இந்த டாட் நான் வந்து மார்க் வந்து நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் நம்ம டாட்லேருந்து இந்த சைடுக்கு நான் மார்க் பண்ணுறதுக்கு ரீசனு லூஸ் டைட் வராமல் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் ஃப்ரண்ட்டு. அதுக்காக பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஷேப் லைட்டாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக வந்து ஃப்ரண்ட்டு பக்கத்தில் அப்படியே செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டாட்டுக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்திருக்கேன். எல்லா இடத்துமும் நம்ம வந்து மார்க் போட்டு குத்து போட்டுக்கலாம், தைக்கும்போது எளிமையாக இருக்கும். இந்த டாட்டை தான் நான் சொன்னேன், சைடில் வந்து லூஸ் டைட் இல்லாமல் கரெக்டாக செட் ஆகிடும்னு சொல்லி. இப்போ பாருங்கள், மெயின் டாட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். மெயின் டாட்டு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை ஒட்டினா மாதிரி நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அர்க்காத் போட்டுக்கலாம். இது வந்து மெயின் டாட்டு. உங்களுக்கு க்ளீனாக தெரியணுன்றதுனால தான் நான் இத்தனை மார்க் பண்ணுறேன். பர்சனலாக நான் தைக்கும்போது நான் எந்த மார்க்கும் பண்ணாமல் தான் தைப்பேன். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான். நம்ம குத்து போட்டோம் இல்லையா, அந்த இடம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஆரி ப்ளவுஸ் வந்து சிங்கிள் கைடு மாற்றி நம்ம வந்து நெக்கெல்லாம் அடிக்கணும். தைக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க. இது பாருங்கள், கை வந்து நான் வந்து மாடல் கை தைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து லைனிங் வந்து கரெக்டான அளவு எனக்கு தேவையில்லை. நார்மலாக லென்த்து மட்டும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு தனியாக லைனிங் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஆரி ப்ளவுஸ் வந்து நெக்கு வெட்ட போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம வந்து வெட்டணும். சென்டர் கெட்டியாக நம்ம வந்து பிடிக்கலன்னா 2 ஷோல்டரும் ஒன்றா வைக்கணும். நெக்குடைய சென்டர் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான ஒரு விஷயம். சென்டர் நம்ம வந்து நவுத்திட்டோம்னாலும், ஷோல்டர் பக்கம் நவுத்திட்டனாலும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஆரி ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து நான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபுட் மாற்றி நம்ம வந்து தைக்க போகிறோம் இந்த நெக்கு. பாருங்கள், நெக்கு வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள், அழகாக கைடு அளவு மாற்றிட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு அப்படியே நெக்கை ஒட்டின மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் பக்கம் 4 பக்கமும் மட்டமாக நம்ம வந்து உட்கார வச்சுருக்கோம். அப்படியே போட்டு நம்ம சிம்பிளாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ப்ளவுஸு நெக்கெலாம் வந்து இந்த ப்ரொசீஜர் தான் பிரகாரமாக தான் நீங்கள் வந்து வெட்டணும். பாருங்கள், கையில் வந்து வெறும் பார்டர் மட்டும்தான் கீழே வரும். மேற்கொண்டு மேலே வந்து பஃப் மாதிரி தைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இது பார்டர் தனியாக, மேல் பீஸ் தனியாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலி இது ஆரி கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு தையல் போட்டு தான் கொடுத்தோம், அந்த டாட்ஸ் வரணுன்ற ரீசன்னால். இப்போ பிரித்தாச்சு. டாட்ஸுக்கு நம்ம வந்து சென்டர் பண்ணி சிம்பிளாக ஒரு ஷேப் மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து தைக்கும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேற்கொண்டு எந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணலான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை பொறுத்து நான் வந்து வீடியோ வந்து கொண்டு வருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.